எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நம்ம இந்திய பங்குச்சந்தை இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறத ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது புல்லிஸ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டிங்கிறது புல்லிஸ் ஆக போகுது அப்படிங்கிறத குறிக்கிறது. இதுவே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அதை பேரிஸ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில் வந்துட்டு ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்ன், கீழே பிளாக் லைனில் இருக்கிறது ஆர்எஸ்ஐயோட சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த லோவுக்கும் அகைன் ரெண்டாவது வந்த லோவுக்கும் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி அகைன் ஒரு புது லோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து லோவர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. இதே டைமில் ஆர்எஸ்ஐயோட ஃபஸ்ட்டு ஃபாலில் வந்து அந்த டிப்பையும் செகண்ட் ஃபாலில் வந்த டிப்பையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷன். ப்ரீவியஸாக வந்த லோவை கட் பண்ணாமல் அதுக்கு மேலேயே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை தான் புல்லிஸ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் என்னவோ ஒரு லோவர் லோ ஃபார்மேஷனில் டவுன்வர்ட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்துட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு இண்டிகேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட் கட்டாயமாக திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் மார்க்கெட் திரும்பிட்டோம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அதே போல் தான் இதுவும். இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்புகிற மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதை நம்ம சார்ட்டில் நிஃப்டியோட சார்ட்டில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம ஷேர் பண்ணுற எல்லா விஷயமுமே ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இப்போ நிஃப்டி 50யோட டே சார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் லாஸ்ட்டு 3 லோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷனில் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்குது. அதாவது கடைசி அந்த 3 லோவை கனெக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக அந்த 2 லோ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 என்னவோ இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இந்த டைமில் எப்படி இண்டிகேட் பண்ணுதுன்னு இப்போ செக் பண்ணிடலாம். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் இதே டைமிங்கில் 3 லோவையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்த லோவுக்கும் செகண்ட் வந்த லோவுக்கும் இப்போ தேர்டாக வந்த லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும். அதே டைமில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த புல்லிஸ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே பேட்டர்ன் இங்கே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது டவுன் ட்ரெண்டில், அதை கீழ் நோக்கி திரும்பி இருக்குது. ஆர்எஸ்ஐயில் நம்ம போட்டுக்க லைனு அப்போர்ட் டைரக்ஷன், மேல் நோக்கி திரும்பி இருக்குது. ஸோ இதைத்தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐயோட ஃபஸ்ட்டு லோ பார்த்தீங்கன்னா இருந்தப்போ 28, செகண்ட் லோ அப்போ 32, இப்போ பார்த்தீங்கன்னா 38. ஸோ ஆர்எஸ்ஐயோட ஒவ்வொரு லைன் வரும் அந்த பாட்டமும் பார்த்தீங்கன்னா அப்போர்ட் டைரக்ஷன் 28, 32, 38ன்னு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதா இங்கே இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. தென் இப்போ சென்செக்ஸ்லேயும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டிசிஷன் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம ஒரு 2-3 இண்டெக்ஸ் எடுத்து செக் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லாஸ்ட் 3 லோ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். லாஸ்ட் 2 லோ பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஃபார்மேஷனில் இருக்கும். உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா சேனல் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது லோயர் லோ கட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதே டைமில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு லோயர் லோ கட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. ஃபஸ்ட்டு வந்த லோவுக்கும் செகண்ட் வந்த லோவுக்கும் தேர்ட் வந்த லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போர்ட் டைரக்ஷன், ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. இங்கே பார்த்தாலும் ஆர்எஸ்ஐயோட ஃபஸ்ட்டு லோ பார்த்தீங்கன்னா 29, செகண்ட் லோ 34, இப்போ 39. ஸோ அதனோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமும் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுலேயுமே சேம் பேட்டர்ன், அதாவது புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. தென் இப்போது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ அதையும் நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். எஃப்எம்சிலையும் லாஸ்ட்டாக ஒரு 3 லோவை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் 3 லோவும் ஒவ்வொரு லோவுக்கும் பிஃபோர் கட் பண்ணி லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதே டைமில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஒவ்வொரு லோவையும் கட் பண்ணாமல் ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே க்ளோஸ் வச்சுட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் பேட்டர்ன் தான் ஃபார்மேஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட ஃபஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21, செகண்ட் லோ வரப்போ 24, இப்போ பார்த்தீங்கன்னா 31. ஸோ ஒரு பாயிண்ட்ஸுமே ஹையர் ஹையில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. தென் நம்ம இப்போ ஆட்டோ இண்டெக்ஸ், நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் என்ன மாதிரி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இப்போ விசிபிளாக பார்த்துடலாம்.
நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸோட லாஸ்ட்டு 3 லோவாக கனெக்ட் பண்ணாலுமே நமக்கு அந்த லோயர் லோ ஃபார்மேஷன் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஒவ்வொரு லோவையும் அடுத்த லோ கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ அதே டைமில் நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட லோவெல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு லோவும் பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் ப்ரீவியஸ் லோவுக்கு மேலேயே ஹைலே க்ளோஸ் வச்சுட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுலேயுமே அந்த ஆர்எஸ்ஐ புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு பக்காவாக மேட்ச் ஆகுதுங்கிறத உங்களால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் எந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டு 3 லோவை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் 3 லோ பார்த்தீங்கன்னா லோயர் லோ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் இண்டெக்ஸோட சார்ட் இருக்குது. அதுவே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. லோயர் லோ இல்லாமல் டைரக்ஷன் வந்து ஹையர் ஹையில் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததான் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லையும் என்ன மாதிரி ஃபார்மேஷன் வந்திருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். இதுலேயும் லாஸ்ட்டு 3 லோவை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் வந்துட்டுருக்கு. அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி அடுத்தடுத்த லோ வந்திங்கன்னா கீழே தான் வந்துட்டுருக்கு. அதே டைமில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட ஒவ்வொரு லோவையும் லாஸ்ட்டு 3 லோவை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இங்கேயுமே நமக்கு ஆர்எஸ்ஐ புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம நிஃப்டி 50, சென்செக்ஸ், எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் ஏறக்குறைய ஒரு 6 இண்டெக்ஸ் எடுத்து செக் பண்ணதுலேயும் நமக்கு இதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதுபோல் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கும் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. நம்மளோட அனலைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட முதலீடுகளை தூங்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நான் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ், கேரண்டீட் இன்கம் பிளான், பென்ஷன் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான், இப்படி எல்லாத்தையுமே உங்கள் ஃபினான்ஷியலுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். லைஃப் டைம் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன கான்டெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஆர் மெயில் ஐடிக்கோ சாட் பண்ணுங்கள், ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.